இன்னைக்கான வீடியோல குயிக்கா மதுரா பேடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போது அடுப்பில் பேனை வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1.5 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் பவுடர் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நாம ஃப்ரை பண்ண மில்க் பவுடர் நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. பட் நமக்கு கொஞ்சம் கிரீமியான டெக்ஸ்டர் வேணும். அதுக்கு 1 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாதீங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில பவுடர் பண்ண 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டரா மாறிடும். அதுக்கப்புறமா ஒரு பால் பண்ற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நாம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி இந்த ஸ்வீட்டை பிசைஞ்சு ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி எடுத்து கைக்கு நடுவுல வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு ஜென்டலா நடுவுல பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா செஞ்சு வச்ச எல்லா ஸ்வீட்டையும் சுகர் பவுடர்ல இப்படி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மதுரா பேடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன்ட் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.